சீரிஸ் மேட்ச்லலாம் 6 அடிச்சுட்டு வேர்ல்டு கப்ல சூப்பர் 8ல சிங்கிள் கூட அடிக்கிறதுக்கு வழி இல்லாம தடவிக்கிட்டு இருக்கிறாங்க இந்திய அணி. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாதிரி அபிஷேக் சர்மா தான் ஆட மாட்டாருன்னு பார்த்தா 5வது விக்கெட் வரைக்கும் எவனும் ஆட மாட்டான். இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்தியாவோட தலைகணம், அதாவது திமிரு. நம்ம அடிச்சிருவோன்ற ஒரு திமிரு இருக்குது. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கேப்டன் மார்க்ரம் அவர் வகுத்த திட்டம் தான் முக்கியமான காரணமே. அதுவும் இல்லாம இந்த பிட்ச் தொய்வா இருக்கும். எல்லாரும் டாஸ் விழுந்தா 7 மணிக்கு மேல பனிப்பொழிவின் காரணமா எல்லாருமே செகண்ட் ஹாஃப்ல தான் பேட்டிங் எடுப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா பனிப்பொழிவுல பந்து சறுக்கிட்டு போவோம், உருவிக்கிட்டு போகுன்ற ஒரு எண்ணம் தான். ஆனா இந்த இடத்துல பிட்ச் தொய்வா இருக்கு. ஆகையினால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பனியே பொழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் முதல்ல பேட்டிங் தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு டார்கெட்டை செட் பண்ணிட்டு இன்னொரு பக்கமா எல்லா பேட்ஸ்மேன்களுக்கும் பக்காவா பிளான் போட்டாரு. அதாவது எவன் எங்க அடிப்பான்னு பாரு, அந்த இடத்துல எல்லாம் ஃபீல்டிங்க போடு. அதுவும் இல்லாம நீங்க எவனுமே 140 கிலோமீட்டர்ல போடாதீங்க. ஆனா பிராக்டிஸ் அப்போ அதே கிரவுண்ட்ல 3 நாள் இருந்தானுங்களே, அந்த நேரத்துல வேகமா போட்டு இருந்தானுங்க. இவனுங்க கண்டிப்பா வேகமா தான் போடுவானுன்னு சொல்லிட்டு பேட்டை விட்ட இந்திய பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி வேகத்தை குறைன்னு குறைச்சு நக்குல் பால போட்டு மொத்த பெரிய போல்ட் எடுக்காம கேட்சா எடுத்திருக்காங்க. இப்ப இந்தியாவோட நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? 2 கார் வேகமா மோத வந்து சடனா ஒரு காரு ஒதுங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏமாந்து போயிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2025 டிசம்பர்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 5 போட்டி நடந்துச்சு, அதாவது T20 போட்டி. இதுல 3-1 இந்தியா சீரிஸ் ஜெயிச்சாங்க. ஆனா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா 76 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியாவை தோக்கடிச்சிருக்காங்க. இதே அகமதாபாத் கிரவுண்ட்ல 5வது T20ல 231 ரன் அடிச்சாங்க இந்தியா. திருப்பி சவுத் ஆப்பிரிக்கா 201 ரன் அடிச்சு 30 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இதை கூட பொறுத்துக்கலாம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக கிரிக்கெட்னா நாங்க தான்ற மாதிரி ஒரு ஷோ காட்டினாங்க. அதாவது 140 டார்கெட் கொடுத்தா 13 ஓவர்ல அடிச்சானுங்க, 200 டார்கெட் கொடுத்தா 17 ஓவர்ல அடிச்சானுங்க. ஆனா இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா எம்ஜிஆர் மாதிரி 3 அடி வாங்கிட்டு திருப்பி அடிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லாம 111 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி இருக்காங்க. ஆரம்பத்துல சவுத் ஆப்பிரிக்கா தடுமாறினாலும் தங்கம் 3 மாசத்துல விளையாடுன மாதிரி 3 பேர் ரேட் ஏத்திட்டு போயிட்டானுங்க. போலிங்ல வெல்லுமா பார்த்த நம்மளுடைய வருண் சக்கரவர்த்தி சக்கரையை தண்ணியில போட்டு கரைச்சா என்ன ஆகும்? கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி 45 ரன் அடிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவது விக்கெட் விழுந்துகிட்டே இருக்குது. திருவிழாவில் திருட தனியா மாட்டான் எப்படி முழிப்பான், அந்த மாதிரி முழிக்கிறாரு சூரியகுமார் யாதவ் சேஸ் பண்ணும்போது. அகமதாபாத்ல டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்கா அணி நாம முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம பனிப்பொழிவை பற்றி கவலைப்படாம இந்த இடத்துல பேட்டிங் எடுத்திருக்கிறாங்க. ஆட்டத்தினுடைய தொடக்கத்துல களத்துக்கு வந்தது மார்க்ரமும் டி காக்கும். 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்தியாவோட பவரை குறைக்க போறாங்க தான் எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப்பை போட்டது அவங்க 2 பேரும் கிடையாது, ஹர்ஷிப் சிங்கும் பும்ராவும். பும்ரா வீசின செகண்ட் ஓவர்ல 6 ரன் அடிச்சு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனா இருந்த டி காக்க போல்ட் எடுத்தாரு. அடுத்ததான் ஹர்ஷிப் சிங் 4 ரன் அடிச்ச மார்க்ரம காலி பண்ணாரு. 3வது ஓவர்ல திரும்ப வந்த பும்ரா இந்த இடத்துல அதிரடி பேட்ஸ்மேனா பார்க்கக்கூடிய ரியான் ரிக்கல்டனை 7 ரன்ல காலி பண்ணி மொத்தமா 3 ஓவருக்கு 20 ரன் அடிச்சு 3 விக்கெட்டை இழந்து ஏதோ பிரேக் பிடிக்காத லாரி மாதிரி போய்கிட்டு இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணி. அடுத்ததான் அமைதியா பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க பிரேவிஸும் மில்லரும். 6 ஓவருக்கு 41 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து ஏதோ ரேஷன் கடையில அப்பதான் பொருளை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான நேரத்துல என்ன பாக்கெட்டு காலி சக்கரை காலின்னு சொன்னா மனுஷங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்கள் அத்தனை பேருமே இவங்க விக்கெட் இழக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிட்டாங்க. களத்துல இந்திய ரசிகர்கள் ஆரவாரத்தோட இருக்கிறாங்க. குருவி படத்துல ஒரு கார் ரேஸ் நடக்கும். அந்த கார் ரேஸ்ல கிளட்ச் ஒயர் அறுந்து போயிடும். அந்த மாதிரியான நேரத்துல விஜய் அந்த கிளட்ச் ஒயரை வாயில கடிச்சுக்கிட்டே ரேஸ்ல ஜெயிச்சாகணும்னு போகுவாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல பிரேவிஸும் மில்லரும் அமைதியாலாம் ஆடல, அதிரடியா ஆடுறாங்க. அதாவது இந்தியா இது வரைக்கும் எதிரணிக்கு ஒரு பயத்தை கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்லை, நாங்க 200க்கு மேல ரன் அடிப்போம், அதாவது மத்த அணிக்கு தண்ணி காட்டுவாங்க. ஆனா இப்போ திருப்பி இந்தியாவுக்கு 2 பேரும் தண்ணி காட்டி இருக்கிறாங்க. 5வது ஓவர்ல இருந்து 12வது ஓவர் வரைக்கும் 2 பேரும் பிரிக்கவே முடியல. எதிரூட்டுக்காரன் சண்டைக்கு வந்தா புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து நடு ரோட்ல நாய் கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி சண்டை போடுறாங்க. அதாவது பேயாட்டம் அடிக்கிறாங்க. 50 பாலுக்கு 97 ரன் 2 பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில இந்த இடத்துல 45 ரன் அடிச்சிருக்காரு பிரேவிஸ். 3 6 3 4, அதாவது 6 4 யார குறைய அடிக்காம சரிக்கு சமமா அடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கமா இன்னும் சாப்பிட்டு வந்தாரு தெரியல இந்த மில்லர். ஏதாவது மாட்டுக்கு வைக்கிற தவிடு புண்ணாக்கு எதனா சாப்பிட்டு வந்தாரான்னு புரியல. ஏன்னா 35 பாலுக்கு 63 ரன் அடிச்சு 7 4 3 6 அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு. இவங்க 2 பேர் ஆடுறது எப்படி தெரியுமா இருக்குது? ஒருத்தனை நான் எடு அடிச்சுட்டு இருக்காங்க, இடையில அவன் தண்ணி கேட்டா குடுக்காம மறுபடியும் அடிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்தியாவை போட்டு நொறுக்கி தள்ளுறாங்க. 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 60
ரன் அடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும், அதாவது மில்லரும் சரி பிரேவிஸும் சரி. இந்த பிரேவிஸோட விக்கெட்டை சிவம் துபே எடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி இந்த போட்டியில எதுவுமே பண்ணாம ஒரே ஒரு விக்கெட்டை எடுத்து 47 ரன் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு விக்கெட் யார் தெரியுமா? மில்லரை எடுத்திருக்காரு. அவரை எடுக்கலனா என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இவ்வளவு நாள் 200 230 அடிச்சிருந்த இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி திருப்பி அடிச்சிருப்பாரு மில்லர். புருஷனும் பொண்டாட்டியும் சண்டையை நிறுத்தினா கூட மச்சினிச்சு சண்டையை விடுற மாதிரி தெரியல. அதாவது ஸ்டப்ஸ் தான். அக்கா புருஷனான மில்லர் கூட சேர்ந்து 20 ரன் அடிக்கிறாரு. யான்சனும் பாஷும் சீக்கிரமா அவுட் ஆனாலும் ரபடாவை ஓரவா நிக்க வச்சு நிக்க அடிக்கிறாரு. அதாவது 44 ரன் அடிச்சிருக்காரு. கடைசி ஓவர்ல 2 சிக்ஸ். ஆக மொத்தம் கடைசி 5 ஓவருக்கு 53 ரன் அடிச்சு மொத்தமா 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 187க்கு 7 விக்கெட்டை இழந்து இந்தியாவுக்கு 188 என்ற டார்கெட்டை கொடுத்திருக்காங்க. இதுல இந்தியாவின் தரப்பில் இருந்து வருண் சக்கரவர்த்தி 4 ஓவரை வீசி 47 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. சிவம் துபே 2 ஓவரை வீசி 32 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் 2 ஓவரை வீசி 17 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காரு. இதுல ஜாம்பவான் மாதிரி வீசினவங்க யார் தெரியுமா? பும்ராவோ ஹர்தீப் சிங் தான். பும்ரா 4 ஓவரை வீசி 15 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்தீப் சிங் 4 ஓவரை வீசி 28 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்மோட பாண்டியா 4 ஓவருக்கு 45 ரன் கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. 188 தான் அடிக்கணும், அசால்ட்டா அடிப்பாங்கன்ற ஒரு கனவுல தான் இருந்தாங்க இந்திய ரசிகர்கள். சவுத் ஆப்பிரிக்கா நெருங்கினா சூரியன் மாதிரி சுட்டெரிக்கிற இந்தியாவை பவர் பிளேக்குள்ளார பவர் எல்லாம் ஆக்கிட்டாங்க. அதாவது எல்லா டீமோட கொள்கை என்ன? அபிஷேக் சர்மாவை அவுட் ஆக்குறதா. அதே கொள்கையோட முதல் ஓவரை ஸ்பின்னரா வீச வந்தாரு மார்க்ரம் வலைய வீசுனது என்னமோ மீனுக்கு தான், ஆனா மாட்டினது திமிங்கலம். ஆமாங்க, இந்த இடத்துல அபிஷேக் சர்மா அவுட் ஆகல. வேர்ல்டு கப்ல பீக்ல இருந்த பாக்கெட் சைஸ் டைமண்ட் இஷான் கிஷன் 3வது பால் வரைக்கும் அடிக்க விடாம சுத்தல்ல விட்டாரு மார்க்ரம். 4வது பால்ல மார்க்ரம் கையால நரபலியானாரு 0 ரன்ல. இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்ல எழுதி வச்ச விதியானான்னு தெரியல. ஒரு ரன்னுக்கு ஒரு விக்கெட் விழுந்தா கூட பரவாயில்ல, 0 ரன்ல விக்கெட் கணக்க தொடங்குறாங்க. ஃபார்ம்ல இருந்த இஷான் கிஷனே ஈஸியா போயிட்டாரு. அடுத்த 2 பேர் பத்தி சொல்லவே தேவையில்லை. அவங்க என்னென்ன விமர்சனம் வச்சிருக்காங்க தெரியுமா? அபிஷேக் சர்மாவும் சரி திலக் வர்மாவும் சரி. அதுலயும் திலக் வர்மா ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. பாலுக்கு மட்டும் தான் அடிப்பாரு, இவருக்கு அதுக்கு மேல அடிக்க வரல, இவர் முன்னாடி இருந்த ஃபார்ம்ல இல்ல, இவர் பில்லார்லாம் கிடையாதுன்ற ஒரு விமர்சனம் இருந்தது. ஆனா இந்த போட்டியில என்ன தெரியுமா நடந்திருக்கு? இதோ ஒரு தீவுல ஒருத்த மாட்டிக்கிட்டா, வழி தெரியாம மாட்டிக்கிட்டா, எங்க போறதுன்னு புரியாது. அந்த மாதிரி எப்படி ஆடுறதுன்னு புரியாமலேயே இந்த இடத்துல ஒரே 2வது தீவுலயே செத்து போயிட்டாரு. இந்தியா 5 ரன்னுக்கு 2 விக்கெட் காலி. இது எப்படி தெரியுமா இருக்குது? 5க்கு 2 சீரிஸ் ஜெயிச்ச மாதிரி இந்தியாவோட ஸ்கோர் போர்டு மாறி இருக்குது. சூரியகுமார் யாதவ் அதே செகண்ட் ஓவர்ல கவர் டிரைவ் 1 ஆன் டிரைவ் 1 லெஃப்ட் ரைட்னு 2 4 அடிச்சு யான்சன் கண்ணத்திலேயே அரையறாரு. 3rd ஓவர்ல ரபாடாவை 6-4னு அடிச்சு துவம்சம் பண்றாரு அபிஷேக் சர்மா. அடுத்த ஓவர்ல இங்கிடி ஒண்ணுமே புரியல, நிக்க எடுத்துட்டு வந்து அடிச்சதுனால 2 பேர் 2 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. யான்சன் யதார்த்தமா வீசின பந்துல யதார்த்தமா விட்ட பேட்டால எதிர்பார்க்காம 15 ரன்ல காலியானாரு அபிஷேக் சர்மா. ஆக மொத்தம் பவர் பிளேக்குள்ளார 6 ஓவருக்குள்ளார 31 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து இந்தியா தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது முதல் 3 ஓவருக்கு 23 ரன் அடிச்சாங்க, அடுத்த 3 ஓவருக்கு 8 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. தற்பொழுது வாஷிங்டன் சுந்தரம் சூரியகுமார் யாதவும் களத்துல இருக்கிறாங்க. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 26 ரன் அடிச்சு 2 விக்கெட்டை இழந்திருக்காங்க இந்திய அணி. இதுல மகாராஜ் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய மகாராஜா மாதிரி 11 ரன் இந்தியாவுக்கு வாரி கொடுத்தாரு. அடுத்ததா இந்த இடத்துல மொத்த நம்பிக்கை உடையுதுடா அப்படின்ற மாதிரி பாஷ் அவர்கள் வாஷிங்டன் சுந்தர காலி பண்ணாரு. இங்கிட்டு விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ 2 ஓவரை போட்டு 6 ரன் மட்டும் கொடுத்து இந்தியாவுக்கு இக்கட்டான ஆளுன்னு நிரூபிச்சிட்டாரு. திருவிழாவில் தனியா திரட மாட்டிக்கிட்டா எப்படி முழிப்பான், அந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் மாட்டிக்கிட்டு முழிகிறாரு. சேஸ் பண்ண முடியல, ஆளு நிக்க மாட்டான். ஒருத்தனாவது பார்ட்னர்ஷிப் அமைச்சாதானே. 4 விக்கெட் காலி, 66 பாலுக்கு 137 அடிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் என்ன பண்ணுவாரு? அது எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்தர் செத்து போயிடுவான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் செத்து போயிடுவான்ற பயத்திலேயே செத்து போயிடுவான். அது மாதிரி இவர் பதட்டத்திலேயே பாலை தூக்கி ஃபார்வர்ட்ல கொடுத்துட்டு 22 பாலுக்கு 18 அடிச்சுட்டு ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுடைய நம்பிக்கையும் உடைச்சிட்டாரு. மொத்தமா 10 ஓவருக்கு 57 ரன்னுக்கு 5 விக்கெட் காலி. இங்கிருந்து சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா எல்லாருமே நம்பிக்கை வைக்கிறாங்க. ஜெயிப்போமா இல்லையான்னு தெரியாது, ஆனா பக்கத்துல போலாம்ல, இவங்க 2 பேரும் ஆடினா. ஆனா இந்த இடத்துல என்ன தெரியுமா நடந்தது? 14வது ஓவர் வரைக்கும் 86 ரன்னுக்கு 5 விக்கெட்டை இழந்து 100 மீட்டர் ரேஸ்ல ஆம மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. 2 ஓவர்ல வாரி கொடுத்த மகாராஜ் 15வது ஓவர்ல பாண்டியாவை படுக்க வச்சு ஹர்தீப் சிங்கை அரெஸ்ட் பண்ணி ரிங்குவை ரிப்பேர் ஆக்கி 3 பேரையும் விக்கெட் எடுத்து இதுக்கு மேல எதுவுமே இல்லன்னு இந்தியாவோட திமிர அடக்கி இருக்கிறாரு. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, வந்தா மலை போனா மசுருன்னு சிவம் துபே ரபடா வீசின ஓவர்ல 2 சிக்ஸை தூக்கி சொருகிறாரு. அடுத்த 2 ஓவரை அவங்க தூக்கி உள்ள சொருகிறாங்க. ஆகையினால 4 ரன் மட்டும் தான் கிடைச்சது 17வது 18வது ஓவர்ல. கடைசியா யான்சன் 19வது ஓவர்ல 5 பால் மட்டும் தான் வீசினாரு. இந்த 5 பால்ல கடைசி 2 பால்ல 2 விக்கெட், அதாவது 37 பால்ல 42 அடிச்ச சிவம் துபே காலியானார். கூடவே பும்ரா காலி
காலியாகி 18.5 ஓவர்ல 111 ரன் அடிச்சு மொத்த விக்கெட்டை இழந்து 76 ரன்கள் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அமீர் சொன்ன ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கு எதிராக கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு சொல்லி இருந்தாரு இந்த அமீர். அதுல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக இந்தியா ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.